கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் தலைவர்கள் சினிமா துறையில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வெற்றியின் நடை போட வச்ச 2 நபர்கள் தான் ஜெயலலிதா, எம்ஜிஆர். இவங்க 2 பேர் பெயரை சொன்னாலே வாக்குகள் விழும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி 2 பேர் ஒருத்தர் தலைவராக, இன்னொருத்தர் பொதுச் செயலாளராக இருந்த இடத்துல இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட மிக பொறுப்பான ஒரு இடம் தான் அந்த இடம். அந்த பொசிஷன் போறதுக்கு நம்மள நாமளே தகுதிப்படுத்திக்கணும். இல்ல அப்படின்னா தகுதி இல்லைனாலும் கூட நாளடைவுல தொண்டர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தலைவராக நம்ம உருவெடுக்க முயற்சியாவது பண்ணணும். ஆனா இபிஎஸ் தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்றது அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு கொத்து கொத்தாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதை பார்க்கும்போது நமக்கே தெரியுது இவர் எப்படிப்பட்ட பாதைக்கு கொண்டு போறாருன்னு. திமுக அதிமுகன்ற கட்சிக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. திமுகல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் அந்த கட்சியில இருந்து நிர்வாகிகள் வெளியேறுவாங்க அப்படின்றது ரொம்ப குறைந்த சதவீதம் தான். ஏன் அப்படின்னா அந்த கட்சியோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போலதான் அதிமுகல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்தது. அந்த கட்டமைப்பை மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே சுக்குநூறா உடைச்சு தூள் தூளா பறக்க விட்டுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல கூட இந்த கட்சிக்கு நல்லது பண்ணாரு, வெற்றி நடை போட வச்சாரு, ஒரு அழிவு பாதையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தாரு அப்படின்னு ஒரு வரலாறு கூட கிடையாது. எப்ப பார்த்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி. இதுல 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு சொன்னா இவருக்கு பயங்கரமா கோபம் வேற வந்துருது. இது எதுக்காக பண்றாரு, ஏன் பண்றாரு அப்படின்னு அதிமுக தொண்டர்களே குழம்பி போயிருந்தாங்க. எல்லாருமே சொல்றாங்க சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒரே கூட்டணியில இருப்போம், ஏன் இப்படி பிரிவு இருக்கட்டும், பிரிந்து போன எல்லாருமே நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்ல, கூடவே பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சொல்லிதான் மிகப்பெரிய போர்க்கொடி தூக்குனாங்க. ஆனா முடியவே முடியாது அப்படின்னு இருந்தாரு. இது மிகப்பெரிய குழப்பத்தை அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு காட்டமான பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. அவரு ஒட்டுமொத்த விஷயத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டாரு. எதுக்காக இபிஎஸ் இந்த வேலைகள்லாம் பண்றாரு, இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய வேலைகள் என்ன, இபிஎஸ்க்கு பின்னாடி கட்சியில யாரை பொதுச் செயலாளராக கொண்டு வரணும், யாருக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்பவே வேலை செய்ய தொடங்கிட்டார் இபிஎஸ் அப்படின்னு மிகப்பெரிய டிராமாவை காட்டுறாருன்னு சி.வி. சண்முகம் சொல்றாரு. சி.வி. சண்முகம் யாரோ எதிர்கட்சியில இருந்தோ இல்ல யாரோ ஒரு கடைக்கோடி தொண்டனோ கிடையாது. இந்த கட்சியில மிக முக்கியமான ஒரு நிர்வாகி அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது, இப்படியெல்லாம் செய்ய முடியுது அப்படின்றது அதிமுக தொண்டர்களே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. என்னதான் திராவிட கட்சிகள் மேல நமக்கு உடன்பாடு இல்லை, அந்த கட்சிகள் ஊழல தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு நினைச்சாலும் கூட, ஆனா எவ்வளவு பெரிய எதிரிக்கு கூட துரோகி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த கட்சியில இவரை நம்பி தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து எல்லாருமே இந்த கட்சியை நல்வழிப்படுத்திடுவாரு, வெற்றியடை செஞ்சிருவாரு, நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகள்ல நிர்வாகிகள் நினைச்சாங்களோ இல்லையோ, இல்ல சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சாங்களோ இல்லையோ, ஆனா கடைக்கோடி தொண்டனா இருக்கக்கூடிய பல நபர்களுமே நினைச்சாங்க. அதனாலதான் சமீபத்தில் கூட மகேந்திரன் அப்படின்ற ஒரு கடைக்கோடி தொண்டன் அதிமுக இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது, அதனால எங்க கட்சி வலுவடையணும், தாவேக்கால யாரும் போய் சேரக்கூடாது, அதனால என்னோட உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் முட்டாள்தனமான முடிவு எடுத்தாரு. அவர் எடுத்த முடிவு முட்டாள்தனமானதா கூட எவ்வளவு வலி மனசுக்குள்ள இருந்திருந்தா ஒரு கட்சிக்காக தன்னுடைய உயிரையே நீர்த்திருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் கூட புரிதல் இருந்திருந்தா இபிஎஸ் அவர்கள் அதே மரணத்துக்கு போய் அந்த மகேந்திரன் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா வந்தவர் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுட்டு அவர் மறைஞ்சாரு. அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன், பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் நாம் ஒன்று சேர்ப்போம், யாரெல்லாம் கட்சியிலிருந்து வெளியில போனீங்களோ மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு தலைவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்ப கூட பிரிந்து சென்றவர்கள் போனதாகவே இருக்கட்டும், யாரெல்லாம் முறைச்சிட்டு இருக்காங்களோ, வருத்தத்தில் இருக்காங்களோ, அதிருப்தியில் இருக்காங்களோ, அவங்க யாருமே இந்த கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்ப கூட தன்னை ஜெயலலிதா போல நினைச்சிட்டு இருக்காருன்னு கூட நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கோம். ஆனா அம்மா ஜெயலலிதா கிட்ட கூட ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தது. தன்னை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பதவி கொடுத்து தன்னையே கும்பிட வச்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அழகான அரசியல் பண்ணாங்க. ஆனா இபிஎஸ் தொடர்ந்து என்ன பண்றாரு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வேணும், யாரெல்லாம் நமக்கு ஜால்ரா தட்டுறாங்களோ அவங்களை மட்டும் தான் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இதை பார்த்த பலருக்குமே குழப்பமா இருந்தது. குறிப்பா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நபர் என்ன நினைக்கணும், கட்சியை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், ஆட்சியை பிடிக்க வைக்கணும், அதுக்கு தான் கட்சி தொடங்கப்பட்டதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முறையுமே தவறான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்துட்டே இருந்தாரு. எந்த நேரத்துல பாஜக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அப்ப போறதில்லை, எந்த நேரத்தில் பாஜக கூட்டணி வேணாம்னு நினைக்கிறாங்களோ அப்போ போய் அந்த கூட்டணியில் உட்காருது. இப்படி மாத்தி மாத்தி வேலை செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு சி.வி. சண்முகம் கொந்தளிச்சு கொதிச்சு உடஞ்சு ஒரு மிகப்பெரிய பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில பல விஷயங்களை ஒரு உடச்சு பேசிட்டாரு. அப்படி என்னங்க நாங்க உங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டோம், இப்பயும் சொல்றோம், எங்களோட கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான், நாங்க ஒன்னே ஒண்ணு தான் சொல்றோம், பொதுக்குழுவை கூட்டுங்க, தோல்விக்கான காரணத்தை அலசி ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு, இதைத்தானே மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறாரு. இப்ப கூட அவர் இறங்கி பேசுறாரு என்னென்ன தவறுகள் நடந்துச்சு அப்படின்னு. நேத்து ஒரு கூட்டம் நடந்துச்சு, நம்ம எல்லாருமே செய்திகள்ல பார்த்தோம். அதிமுக
மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தினார் இபிஎஸ். தொண்டர்கள் எல்லாரும் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய பில்டப் பண்ணாங்க. அப்பவே தெரியும் இது எல்லாமே அவங்களோட ஐடி விங் பண்ணக்கூடிய வேலை தானே. அந்த ஐடி விங் இன்னொரு தகவலையுமே கசிய விட்டாங்க. மிதுன் பழனிசாமியை எல்லாருமே பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவர் கட்சியை வழிநடத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த சேலத்து ஜால்ரா கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் சொல்லுச்சுன்னு செய்திகள் பரவுச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமாக இன்னைக்கு சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு, அவருடைய மகன் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கும் நாங்க தடையா இல்லைங்க, கொண்டு வாங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும், அவர் உழைக்கட்டும், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் இந்த கட்சி தோல்வி அடைஞ்சது நீங்க தயவு செய்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தொண்டனாக அவர் என்ன கோரிக்கை வச்சிருக்காரு, இதுல என்ன தவறு இருக்கு? இபிஎஸ் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஜனநாயக முறைப்படி நீங்க கேட்கறீங்கல்ல, ஏன் தாவேக்கா குதிரை பேரம் செய்யுது அப்படின்னு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தாவேக்கா குதிரை பேரம் செய்யுதா, இல்ல இவரோட டார்ச்சர் தாங்க முடியாம, இவரோட அட்ராசிட்டி தாங்க முடியாம இந்த கட்சியிலிருந்து நம்ம வெளியேறி போகணும்னு தொண்டர்கள் முடிவு பண்றாங்களா? சிட்டிங்கா இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இந்த கட்சி விட்டு வெளியேறுவோம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? சவுக்கு சங்கர் உறுதிப்படுத்துறாரு, நேர்ல பார்த்த நபர்கள்கிட்டே நான் பேசிட்டேன்னு சொல்றாரு. ஆமா, இபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம், உதயநிதி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகும்னு நினைச்சாரு. இதைத்தாங்க அவர் சொல்றாரு. இது ஒரு கேவலமான அரசியல், இது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்கிறாரு. இவர் நினைச்சிட்டாரு நம்ம ஈஸியா முதலமைச்சர் ஆயிரலாம், உடனே 4 அறிவிப்புகளை விட்டு மக்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் எல்லாரும் எதுக்கு தெரியுமா வாக்கு செலுத்தினாங்க? இந்த திமுக வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவங்க விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. 1,75,00,000 மக்கள் 234 தொகுதியும் பிரிஞ்சு கிடப்பாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாத்தையுமே நீங்க முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா மக்கள் அந்த அளவுக்கு அடி முட்டாளாயிருவாங்கன்னு? நீங்க தைரியமான ஆளு, அப்படி கூட்டணி வச்சுட்டு நீங்க தொகுதிக்குள்ள போயிருந்திருக்க முடியுமா? உங்க கட்சி எம்எல்ஏக்கள் 47 பேரை கல்ல விட்டு எரிஞ்சிருப்பாங்க மக்கள். அப்படிப்பட்ட கொடூரமான நிலைமை நடந்திருக்கும். அது நடந்திருந்தாதான் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இப்பயும் கேட்கிறவங்க மீண்டும் மீண்டும் ஓபிஎஸ் விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? திமுக கூட மறைமுக கூட்டணி, திமுக பி டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக கூட நேரடி கூட்டணி வச்சு அற்ப பதவி, முதலமைச்சர் பதவியில போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப மக்களாகிய எங்களை நீங்க எந்த அளவுக்கு அடகு வைக்க போவீங்க, எந்த அளவுக்கு பதவி வெறி பிடிச்சு அலைவீங்க? உங்க மகனை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன உழைச்சிருக்காரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? வருவதற்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கட்சிக்காக அவர் பாடுபட்டாரா, சிறை சென்றாரா, செக் எடுத்தாரா அப்படின்லாம் மேடையா பேசிட்டு இந்த உதயநிதி அவர்களை தனிப்பட்ட விமர்சனமா, எவ்வளவு கேவலமான விமர்சனங்கள் நீங்களும் பண்ணீங்க, அவரும் பண்ணாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி புதுசா வர்ற விஜயை வரவிடாம தடுக்கணும்னு சொல்லி எப்படி டிராமா போட்டு நீங்க உதயநிதி அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு நடிச்சிட்டு இன்னைக்கு அதே உதயநிதி கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பேராபத்தான ஒரு அரசியல்வாதி. இப்பயும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், இனி ஒருபோதும் நீங்க மேல எந்திரிச்சு வர முடியாது. உங்க மகன் இல்ல, உங்க மகனின் மகனை நீங்க கொண்டு வந்தாலும் இனிமேல் அதிமுகன்ற கட்சியை மேல கொண்டு வந்து இளைஞர்கள் கூட்டத்தை இழுத்தரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப கூட அவரோட புரிதலை பார்த்தா நமக்கு பயங்கர நகைச்சுவையா இருக்கு. இவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, அண்ணே உங்க மகனை கொண்டு வந்துருங்க, அவரும் இளைஞர்கள் பட்டாளத்தை இழுத்துற முடியும், விஜய் ஈக்குவலா நம்மளும் கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் அண்ணாமலை, விஜய், சீமான், உதயநிதி, விஜய், அது போல உங்களையும் நம்ம உங்க மகனையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய மகன் போன உடனே சாலை முழுவதுமே அப்படியே மக்கள் கூட்டம் வெள்ளமா சாரசாரியா வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் நம்பக்கூடிய நபர் தான். ஆர்பி உதயகுமார் இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கண்ண மூடிட்டு நம்பக்கூடிய நபர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அண்ணே நம்ம 180 சீட்டு ஜெயிக்க போறோம், கவலையே படாதீங்க, 2024 40க்கு 40 ஜெயிக்க போறோம், 2021 ஆட்சி அமைக்க போறோம், 26 ஆட்சி அமைக்க போறோம். இப்படி பேசி சர்வே எடுத்துட்டேன், எல்லா தொகுதியிலும் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு கனவு உலகத்துல இருந்தாரு. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், விஜய் அவர்களின் அலையை, விஜய் அவர்களின் பவர் என்ன அப்படின்னு இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. தனிப்பட்ட விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி 33 ஆண்டு காலம் சினிமாவில் உழைச்சிட்டு சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் சினிமா துறை தூக்கி போட்டு வரும்போது அவருக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா உங்களுடைய மகன் உங்களுக்கு நிழல்ல நின்று அரசியல் பண்ணிட்டு இப்ப அவரை நீங்க கொண்டு வரீங்கன்னா மிதுன் பழனிசாமி தான் எங்களை காப்பாற்ற முடியும், அவர் விட்டா தமிழ்நாட்டில் காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை அப்படின்னு எவ்வளவு பெரிய தப்பு கணக்கு புரியுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அவருடைய மகன் அரசியலுக்கு வரட்டும், யாரும் தடுக்கவே கூடாது. வந்து பார்த்து இந்த அரசியலை தாக்கு பிடிக்க முடியாம தாவேக்கா ஏற்கனவே அவங்களோட ஆட்சியை வேற மாதிரி ஒரு கேட்டகரியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. கிளீன் கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த கிளீன் கவர்மெண்ட்டுக்கு மத்தியில இங்க இருக்கக்கூடிய ஊழல் சக்திகள் ஒருபோதும் நிக்க கூட முடியாது. அவர் ஊதி விட்டுட்டு போயிருவாரு, நீங்க எல்லாம் பொறி மாதிரி காணா போயிருவீங்க. இப்ப சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு, நீங்க சொல்லி கேட்ட எல்லா விஷயத்தும் தலையாட்டி நின்னதுனால தான் அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க தெருவில் நின்று கத்திட்டு இருக்கோம். நாங்க ஒன்னே ஒன்று தானே சொன்னோம், திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னதை மட்டும் தானே நான் எதிர்த்து பேசினேன், வேற என்ன எதிர்த்து பேசினேன்னு கேட்கிறாரு. இப்படி உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன்,
எடப்பாடி பழனிசாமியை விட்டுறலாம். அவர் எப்பயுமே இத மாதிரி விஷயங்களை காதுல எடுத்துக்கவும் மாட்டாரு, தலையில ஏத்திக்கவும் மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவாரு, நான் தான் அடுத்த முதலமைச்சர். அவர் சொல்லிட்டே இருக்கட்டும், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா கூட நிக்கக்கூடிய நபர்கள், அம்மாவின் ஆன்மா எங்க கூட பேசுது, அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே, நாங்க அம்மாவின் பிள்ளைகள், அம்மாவின் தொண்டர்கள், இப்படியெல்லாம் படம் ஓட்டின பல நபர்கள்ட்ட நேரடியா கேட்கிறோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? திமுக கூட போய் பதவி அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மக்களை எந்த அளவுக்கு நீங்க முட்டாளாக்குறீங்க? மீண்டும் மீண்டும் இல்ல 1000 முறை கூட இந்த எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரை கிழித்து எறிவத அளவுக்கு நம்ம பேசணும். காரணம் என்ன தெரியுமா? மக்கள் மீண்டும் ஏமாந்து விடக்கூடாது. மக்களை அலர்ட் பண்ற பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க, மீண்டும் 29லயோ இல்ல 31லயோ நம்ம மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நம்ம சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் நுழைஞ்சிடலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை போல அடி முட்டால் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதிமுக கரைஞ்சு போயிட்டு இருக்கு, காணா போயிட்டு இருக்கு. சி.வி. சண்முகம் சொன்னது போல சீட்டு கட்டு மாதிரி சிதறி விழுந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு தலைவனை என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களை எல்லாம் தலைவர்னு யாருமே ஏத்துக்கலங்க. உங்களுக்கு புரியல இன்னமும் கூட. போற இடமெல்லாம் டெம்போல முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டா நீங்க மக்கள் தலைவர் ஆயிருவீங்களா? ஆர்டிபிஷியலா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஆனா நேச்சுரலா அது நடக்கணும். அதுதான் அண்ணன் விஜய் அவர்களுக்கு நடந்தது. எல்லாரும் சொல்ல முடியும் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடுது, வேற யாருக்கும் கூட்டம் கூடல. அதுல அண்ணன் விஜய் அவர்களுக்கு பல மடங்கு கூடுது, சீமான் அவர்களுக்கு கொஞ்சோண்டு கூடுது. ஆனா மித்த எல்லாருமே ஓட்டுக்கு காசு கொடுப்பது போல மக்களை 200 ரூபா கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வேன்ல ஏத்திட்டு கூட்டத்தை காமிச்சு மக்கள் எல்லாரும் எங்க பின்னாடின்னு சொல்றீங்க. கொஞ்சம் கூட இன்னமும் யோசிக்க மாட்டீங்களா? என்ன நடக்குது இந்த கட்சிக்குள்ள? உங்க மகனை கொண்டு வருவதற்காக இவ்வளவு பெரிய டிராமாவா அப்படின்னு எதிர்கட்சி கேட்கல, உங்க கூடவே இருந்த ஒரு நபர் கேட்கிறாரு. சி.வி. சண்முகம் இன்னும் ஹைலைட்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. 47 தொகுதி ஜெயிச்சோன்னு மாறல தட்டி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே பாமக போட்ட பிச்சை அப்படின்னு நான் சொல்லல, சி.வி. சண்முகம் சொல்றாரு. பாமக போட்ட பிச்சைன்னு அவரு தான் பதிவு பண்ணியிருக்காரு. அவங்க இல்ல அப்படின்னா எடப்பாடியே தோத்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு. தாவேக்காவோட வேட்பாளர் ஏன் நீங்க விலைக்கு வாங்குனீங்க? எதுக்காக அவரை நீங்க தூக்கி கடத்தி முயற்சி பண்ணீங்க? என்ன காரணம்னா 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி அவரை நீங்க மயக்குனீங்க. அதை நீங்க பண்ணும்போது அதெல்லாம் குதிரை பேரம் கிடையாது. ஆனா யாராவது ஒருத்தர் இயற்கையாக அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புல ஏறிட்டாரு, நம்ம அவரோட தலைமையில போய் நம்ம இயங்குவோம்னு சொல்லி வந்தா குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிட்டாங்கன்னா குதிரை பேரம். எத்தனையோ நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சமா சேர்றாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுவும் குதிரை பேரமா? ஐயா இபிஎஸ் அவர்களே, ஒரே ஒரு முறை பேப்பர் எதையும் கையில வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வெளிப்படையா நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கு தகுதி நம்ம ஏத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட அந்த தகுதி எதுவுமே இல்லாம நீங்க பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இந்த ஆட்சி வேண்டுமான்னு கேட்டீங்க. மக்கள் முடிவு பண்ணாங்க, உங்க ஆட்சி வேண்டாம், திமுக ஆட்சியும் வேண்டாம்னு சொல்லி உதறி எரிஞ்சிட்டு அண்ணன் விஜயை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஒரே ஒரு தவறு பண்ணீங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னா திமுக கூட சேரணும்னு மிகப்பெரிய தவறு பண்ணீங்க. அந்த தவறுக்கு நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு படுக்கக்கூடிய அதிமுக மீண்டும் எழுந்து வெற்றி வாகை சூடும் அப்படின்ற வரலாறு எழுதவே படாது. எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் இந்த கட்சியை அழிச்சு முடிச்சாரு அப்படின்னு தான் வரலாறு எழுதப்படும்.